வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். இதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 லெவல் ஆர்கிடெக்சர். ஸோ டோட்டலாக 3 லெவல்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதோடைய டெஃபினேஷன் பார்த்துடலாம். The 3 level architecture is a model used to structure how data is organized in a database system. ஸோ ஒரு database system இருக்குது, அதுக்குள்ளே நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட்டாஸும் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம 3 level ஆர்கிடெக்சரில் படிப்போம். It helps separate concerns about how data is viewed, organized and stored. ஸோ நம்ம இந்த 3 level ஆர்கிடெக்சர் பயன்படுத்துறதுனால ஒரு டேட்டாவை எப்படி நம்ம பார்க்குறோம், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம், அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம ஈஸியாக இந்த 3 level ஆர்கிடெக்சரில் பயன்படுத்திக்கிறோம். சரி, என்னென்ன 3 levels இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் லெவல், செகண்ட் ஒன் கான்செப்சுவல் லெவல், தேர்ட் ஒன் எக்ஸ்டர்னல் லெவல். ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் லெவல். இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி ஒரு டேட்டா டிஸ்க்லேயோ இல்லை மெமரிலையோ ஸ்டோர் பண்ணுறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் எங்கள் இன்டர்னல் லெவல். எப்படி ஃபிசிக்கலி ஆர்கனைஸ்டாக இருக்குது. திஸ் லெவல் டீல்ஸ் வித் ஹவு த டேட்டா இஸ் ஆக்சுவலி ஸ்டோர்ட் ஆன் த டிஸ்க் ஆர் மெமரி, ஹவு த டேட்டா பேஸ் இஸ் ஃபிசிக்கலி ஆர்கனைஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இன்டர்னல் லெவலில் தெரிஞ்சுப்போம். எக்ஸாம்பிள், த சிஸ்டம் டிசைட் ஹவு டு ஸ்டோர் த ப்ராடக்ட் டேட்டா எஃபிஷியன்ட்லி, like using index or dividing data into separate files for faster access. இப்போ நம்ம பல்காக நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வச்சிட்டோம்னா அது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற வேலை எல்லாமே இன்டர்னல் லெவல் தான். ஸோ எப்படி டேட்டாவை ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி அதை எப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது, அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் நடக்கும். நெக்ஸ்ட் கான்செப்சுவல் லெவல். This is the overall structure of the data and how everything is related. அது ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த கான்செப்சுவல் லெவல் தான். பட் இட் டஸ் நாட் டீல் வித் ஹவு டேட்டா இஸ் ஸ்டோர்டு ஃபிசிக்கலி. இங்கே ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும்தான் படிப்போம். அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் இந்த லெவலில். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டேட்டா பேஸ் டிஃபைன் டேபிள்ஸ் லைக் ப்ராடக்ட் இருக்குது, கஸ்டமர்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 டேபிள்ஸ் இருக்குது. அண்ட் தி ரிலேஷன்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் ஆர்டர் பிலாங் டு எ கஸ்டமர். இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா அது கண்டிப்பாக யாருக்கு, ஒரு கஸ்டமர். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே இந்த கான்செப்சுவல் லெவல் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லெவல். இட் கண்டெயின் த எக்ஸ்டர்னல் ஸ்கீமா. அதாவது யூசரோட வியூஸ் எல்லாமே நம்ம இந்த லெவலில் தான் இருக்கும். யூசர் இது எப்படி பார்க்குறாங்க இந்த டேட்டாவை. This is how different users or applications see the data. ஸோ ஒரு டேட்டாவை பார்க்குறது தான் இந்த லெவல். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் ஒரு வெப்சைட்குள்ளே பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு என்ன பார்க்கலாம், ஒரு ப்ராடக்டோடைய பேர் பார்க்கலாம், ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்ணில் காட்டும் வெப்சைட் அவுட்டர் வியூவில். பட் நாட் இன்டர்னல் டீட்டெயில்ஸ் லைக் இன்வென்ட்ரி லெவல்ஸ். அதோட உள்ளே இருக்கிற மற்ற லெவல்ஸ்லாம் காட்டாது. ஒன்லி நம்மளோட இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதை அதோட ப்ரைஸ் நேம், ப்ராடக்ட் நேம், அதை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், பேமெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்மளுக்கு அவுட்டர் வியூ மட்டும்தான் தெரியும். பின்னால் அங்கே டேட்டா பேஸில் என்ன நடக்குது, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதுதான் இந்த லெவலில் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் 3 levels ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்கான டயக்ராம் தான் இது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் லெவல். இன்டர்னல் லெவல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டோர்டு டேட்டாபேஸ், இதுதான் நம்ம இன்டர்னல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த லெவல் கான்செப்சுவல் லெவல். இந்த லெவல் என்ன இருக்கும், டேட்டாஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். கான்செப்சுவல் லெவலுக்கு மேலே அடுத்தது ஃபைனலாக எக்ஸ்டர்னல் லெவல். இதுதான் நம்மளுக்கு காட்டுறது வெளிப்புறத்தில், எக்ஸ்டர்னல் வியூ, யாருக்கு, எண்ட் யூசருக்கு காட்டுறது. ஸோ இதான் 3 level ஆர்கிடெக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கீமானா என்ன, இன்ஸ்டான்சஸ்ன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கீமா, the overall design of the database is called schema. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதுக்குள்ள ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், இதுதான் இந்த டிசைனு. இதை தான் நம்ம ஸ்கீமான்னு சொல்லுவோம். வெறும் அந்த ஹெட்டிங்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இன்ஸ்டான்சஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்னா அந்த ஸ்கீமாவுக்கு நம்ம சில வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணுவோம் கொடுப்போம், அதுதான் நம்ம இன்ஸ்டான்சஸ் சொல்லுவோம். The collection of information to the schema is called instances. Example, following is an instance of student database. So student database குள்ள என்ன இருக்கு? Roll number, name, marks. இது வந்து schema. இந்த schema குள்ள என்ன இருக்கு values? 10, Delhi, 100, 20, Raja, 95. So இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து instances. So இது schema, இது instances. மீனிங் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ்னு தெரிஞ்சுக்கணும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, DDL, DML. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது DDL, அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது எதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா, இட் இஸ் ஃபார் டிஃபைனிங் த ஸ்கீமா ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு இந்த லாங்குவேஜ் தான் நம்ம பண்ணுவோம். சேஞ்சஸ் மேட் பை DDL கமெண்ட்ஸ் ஆர் பர்மனன்ட் டு த டேட்டாபேஸ். ஸோ நம்ம ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறோன்னா அது பர்ஃபெக்டாக பர்மனெண்ட்டாக அந்த சேஞ்சஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸிக்யூஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த கமெண்ட்ஸ்லாம் DDL ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. எக்ஸாம்பிள் பாருங்கள், DDL ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா கிரியேட், ட்ராப், ஆல்டர், இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக அடுத்த லெசனில் படிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதை எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவோம். சேஞ்சஸ் மேட் பை DDL ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பர்மனெண்ட் டு த டேட்டாபேஸ். ஸோ அது பர்மனெண்ட்டாக நாங்கள் அது சேஞ்சஸ் இருக்காது, உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸிக்யூஷன் ஆஃப் DDL ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்லோ. ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்டேட், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே, இதோட கொரி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம அடுத்த சாப்டரில் படிப்போம். நெக்ஸ்ட் டேட்டா மாடல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக்ஸ்குள்ளே இம்பார்ட்டன்ட் டாபிக் டேட்டா மாடல். இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். எ டேட்டா மாடல் இஸ் எ கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர், ரிலேஷன்ஷிப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் டேட்டா இன் அ டேட்டாபேஸ். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்ட்ரக்சர்ஸு, அப்புறம் அந்த டேட்டாஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அது மட்டும் இல்லாமல் அதோடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டா மாடல் பயன்படுத்துவோம். டிஃபைன் ஹவு டேட்டா இஸ் ஸ்டோர்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் மேனிப்புலேட்டட். எப்படி ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதை தனித்தனியாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், எப்போல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம இந்த டேட்டா மாடல்ஸில் ஈஸியாக பயன்படுத்திப்போம். ஆல்சோ டேட்டா மாடல்ஸ் ப்ரொவைட் எ வே டு ரெப்ரசன்ட் த ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ் and their relationship in a way that is understandable for both humans and computers. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நம்மளுக்கும் புரிகிற மாதிரி நம்ம ஒரு டேட்டா மாடலை க்ரியேட் பண்ணுவோம், அதாவது ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் பயன்படுத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ன வரும், ரோல் நம்பர், மார்க்ஸ், இந்த மாதிரி கிரேட், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி என்டிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக இந்த டேட்டா மாடல்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Types of data models. So first one, relational model. Second one, entity relationship model. Third one, object based data model. Fourth one, semi structured data model. So first பார்க்க போகிறது relational model. பேர்லே பாருங்க relationship. The relational data model organizes data into tables, also called relations, where each table consists of rows and columns. அப்போது ஒரு டேபிள் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும், அதில் ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஈச் ரோ ரெப்ரசன்ட் எ ரெக்கார்டு. ஸோ ஒவ்வொரு ரோவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காலையுமே நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம், அந்த ரெக்கார்டுடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லுவோம். த ரிலேஷனல் மாடல் யூசஸ் ப்ரைமரி கீ. இதில் தான் நம்ம ப்ரைமரி கீயை பயன்படுத்துவோம். டு யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரோ அண்ட் ஃபாரின் கீஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். இப்போ ப்ரைமரி கீன்னு என்னது, இப்போ ரோல் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, 1 2 3 4, அது மாதிரி ப்ரைமரி கீயை பயன்படுத்துவோம். இல்லைனா 2 டேபிளுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஃபாரின் கீ பயன்படுத்துவோம். ஸோ இது எல்லாமே இந்த மாடலில் நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இன் டேட்டா பேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, கோர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ் இருக்கும். கோர்ஸஸ் டேபிள் என்ன இருக்கும், கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம் இருக்குது. என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி இருக்குது. இதில் இதே புரியுதுங்களா பாருங்கள். லிங்க்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ் வயா ஃபாரின் கீ. இப்போது
ஸ்டூடெண்ட் டேபிளையும் கோர்ஸ் டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எனக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் வேணும், எனக்கு கோர்ஸோடைய ஐடி வேணும். அப்போ இது எப்படி ஜாயின் பண்ணலான்னா நம்ம ஃபாரின் கீயை பயன்படுத்திக்கலாம். எப்போ ஃபாரின் கீ பயன்படுத்துவோம்? 2 டேபிள்ஸை இணைக்கும் போது ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாமே இந்த மாடலில் பயன்படுத்தும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் ER மாடல்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் பாருங்கள். The entity relationship ER model is a conceptual framework for designing database. So database design பண்ணுறதுக்கு தான் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் என்டிட்டிஸ்னுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை படிக்கிறோம். இட் யூசஸ் என்டிட்டிஸ் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். என்டிட்டிஸ் என்னது? ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் டு ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா. ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட்டு ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறாரு. அந்த கோர்ஸில் எடுக்கிற மார்க்ஸு, அதோடைய கிரேட், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ். அண்ட் ER டயக்ராம் விஷுவலைசஸ் த என்டிட்டிஸ், தேர் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதாவது என்டிட்டிஸ், ரியல் டைம் என்டிட்டிஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்றும் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த ER மாடலை பயன்படுத்துகிறோம். சரி, முதல்ல என்டிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஹாவ் மீனிங்ஃபுல் டேட்டா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், அது திங்ஸ்னு சொல்லலாம், ஆனால் அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும், அதில் நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது சப்டிவிஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். இப்போது ஆட்ரிபியூட்ஸ்னு அது ஒரு காலம்ஸ் மாதிரி, அந்த ஹெட்டிங்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பேர், ஏஜ், இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அசோசியேட் பிட்வீன் என்டிட்டிஸ், அதாவது எ ஸ்டூடெண்ட் என்ரோல்ஸ் இன் எ கோர்ஸ். ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம்னா அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு? ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணுறாரு, படிக்கிறாரு. அப்போது பயன்படுத்துகிறாருல, இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் தானே. நெக்ஸ்ட் ER டயக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்டிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு என்டிட்டி இருக்குது, அதுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே ஒரு டயக்ராமேட்டிக்காக எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு? காலேஜில் படிக்கிறார். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு ஐடி இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் தான் என்டிட்டி, இதுவும் ஒரு என்டிட்டி. இது ரிலேஷன்ஷிப். என்ன பண்ணுறாரு? ஸ்டடி பண்ணுறாரு காலேஜ் கூட, காலேஜில் போயிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது? ஸ்டூடெண்ட்டோட ஐடி, நேமு, அட்ரஸ். அதேமாதிரி காலேஜ் என்ன இருக்கும்? காலேஜுக்கு ஒரு ஐடி இருக்கும், நேம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ER மாடல் டயக்ராம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். த ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல் கம்பைன்ஸ் கான்செப்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். இது அதாவது இந்த ஊப்ஸ் சப்ஜெக்ட், ஜாவா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்ட், நம்ம ஜாவாவில் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் இணைஞ்சு வரது தான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல். இட் அலோ டேட்டா டு பி ரெப்ரசன்டட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் சிமிலர் டு ஹவு டேட்டா இஸ் ஹேண்டல்ட் இன் ஊப்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இதில், அதாவது ஒவ்வொரு டேட்டாவுமே ஆப்ஜெக்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திவோம். ஈச் ஆப்ஜெக்ட் கண்டைன் டேட்டா, அதாவது ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கிறோம். பர்சனுக்கு நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும். மெத்தட்ஸ் என்னது? அந்த பர்சனுடைய ஃபங்க்ஷன்ஸ், நம்ம அவருடைய ஏஜ் வாங்கிப்போம், அவருடைய பேர் வாங்கிப்போம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே இந்த மாடலில் தான் இருக்கும். டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் நம்ம டேட்டா எல்லாமே ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஹவ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும், அதோட பிஹேவியர் இருக்கும். அலோ த மாடலிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் பிஹேவியர் வித் இன் த டேட்டா. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். an object representing a student may contain attributes like name, student ID. அழகிற மெத்தட்ஸ் enroll course, update profile. ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்குள்ளே பேர் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி, இதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். அதோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம் ப்ரொஃபைல்.
ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மாடல் டஸ் ரெஃபரன்ஸ் ஆர் லிங்க். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னா ஏதாவது ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏற்படுத்திக்கலாம், ஒரு லிங்க் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மாடல். இதிலே பாருங்கள், செமி பாதி. The data is not strictly organized into tables. இதில் வந்து டேபிளாக க்ரியேட் ஆகாது. But instead it is stored in the format that allow flexibility such as XML or JSON. ஸோ இது எல்லாமே இது ஒரு லாங்குவேஜஸ். ஓகேங்களா, இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கும் டேட்டாஸ். It includes tags, markers to identify data elements, making it possible to represent hierarchies, relationship without a fixed schema. ஸோ இதில் டேபிள்லாம் அரேஞ்ச் ஆகாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு டேக் கொடுத்துரும், ஒரு மார்க்கர் மாதிரி கொடுத்துரும், அதை யூஸ் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஃபார்மேட் XML, JSON, YAML இது எல்லாமே லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜஸ்லாம் பயன்படுத்தி அந்த டேட்டாஸ்க்கு மார்க்கர்ஸு ஒரு டேக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A JSON representation of a book might look like இப்படி தான் இருக்கும். இப்போ JSON லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ டைட்டிலுக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்துரும். டைட்டில் பேர் என்னது? த கிரேட் கேட்ஸ்பை. ஆத்தர் யார்? பப்ளிகேஷன் எந்த வருஷம் பப்ளிக். ஜென்ரல் என்னது? ஃபிக்ஷன், கிளாசிக். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். இதான் வந்து இந்த மார்க்கர்ஸ் மாதிரி ஒரு டேக்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. டேபிள்னு க்ரியேட் பண்ணாமல் இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல், இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா இண்டிபெண்டன்ஸ். பேர்லேயே பாருங்கள், டேட்டா வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. டேட்டா இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் த சேஞ்சஸ் டு ஹவு டேட்டா இஸ் ஸ்டோர்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்டு இன் a database should not affect the how data is used or viewed by users or applications. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் பார்த்துட்ருக்கோம், சைடில் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு, அது கீழே ஏதோ ஒரு டேட்டாஸ்லாம் இருக்குது. திடீர்னு அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறவர், அதாவது ஓனர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ ரிமூவ் பண்ணால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரிமூவ் ஆகும், மற்ற ப்ராசஸுமே எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. இது வந்து டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த டைம் வந்து புதுசாக ஒரு டேட்டா வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ வெளியில் இருக்கிற யூஸருக்கு வந்து புதுசாக எந்த ஒரு மாற்றங்களும் தெரியக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாது. ஸோ ஈஸியாக இருக்கணும் ஆக்சஸில். திஸ் மேக்ஸ் த டேட்டா பேஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸியர் டு மெயின்டைன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். சேஞ்சஸ் டு ஸ்டோரேஜ் டோன்ட் அஃபெக்ட் ஹவு யூசர் see the டேட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணலாம் டேட்டாஸை, ஓகேங்களா, சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு யூசருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், இஃப் யூ சேஞ்ச் வேர் அண்ட் ஹவு கஸ்டமர் டேட்டா இஸ் ஸ்டோர்டு, ஸ்விட்சிங் ஃப்ரம் ஃப்ளாட் ஃபைல்ஸ் டு டேட்டாபேஸ் சிஸ்டம். இப்போ நார்மலாக நம்ம ஃப்ளாட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உடனே நம்ம அதை டேட்டாபேஸ்க்கு மாற்றுறோம்னா பின்னால், அதாவது நம்ம அவுட்டர் வியூவில் யூசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பார், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ளாட் ஃபைல்லேருந்து டேட்டாபேஸ்க்கு மாற்றும் போது எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அவங்க மாட்டுன்னு அவங்களோட வேலையை பார்த்துருக்கணும், வெப்சைட்லையும் இல்லை சரி டேட்டாபேஸ்லையும் சரி. இதுதான் விஷயமே. எந்த ஒரு அஃபெக்டும் ஆகக்கூடாது யூசருக்கு. த வே த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஷோன் டு யூசர் ஆர் அக்சஸ்டு பை அப்ளிகேஷன் ரிமைன் த சேம். ஸோ பின்னால் என்ன நடக்குதோ அது தெரியக்கூடாது. டேட்டாபேஸில் என்ன நடத்துகிறோமோ அது எதுவுமே யூசருக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். சேஞ்சஸ் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா லைக் ஆடிங் எ நியூ காலம் டோன்ட் அஃபெக்ட் ஹவு யூசர் see ஆர் இன்ட்ராக்ட் வித் இட். திடீர்னு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காலம் புதுசாக ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து யூசருக்கு வந்து புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் புது காலம் ஆட் ஆகிருக்கணும். நம்ம அவங்க வெப்சைட் பார்த்துட்டு இருக்கும் போதே, ஓகேவா, ஏதோ ஒரு லிங்க் பார்த்துட்டு இருக்கும் போதே அது தானே வந்து ஆட் ஆகக்கூடாது. பின்னால் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேட் a new email field to the customer data, user or application that access customer data won't need to change anything. ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புதுசாக ஒரு இமெயில் ஃபீல்டு ஆட் பண்ணணும். ஸோ அடுத்த டைம் தான் they can still use the same interface and the new field will handled automatically. ஸோ திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த புது ஃபீல்டு வரணுமோ தவிர அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த சேஞ்சஸ் வரக்கூடாது. இது எல்லாமே டேட்டா பேஸோட முக்கியமான சுவாரம்சங்கள். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ். இங்கே பாருங்கள், பாட்டமில் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்குது,
அப்புறம் ஸ்டோரேஜ் மேனேஜர், query ப்ராசஸர், அப்புறம் டாப் லேயர். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு என்னெல்லாம் காட்டுது? இட் ஷோஸ் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ் யூஸ்டு பை நெய்வ் யூசர்ஸ். ஸோ நெய்வ் யூசர்ஸ் எங்கே? டாப் லேயரில் இருக்கும். ஸோ நெய்வ் யூசர்ஸ் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதாவது எண்ட் யூசர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எப்படி வந்து ஒரு யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாரு. நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட்டட் பை அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர். எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமர்லாம் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாரு. கொரி டூல்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஒரு யூசர் யூஸ் பண்ணுறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இது எல்லாமே டாப் லேயரில் வரும். ஒரு யூசர் எப்படி வந்து அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாரு, எப்படி ஒரு ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணுறாரு, எப்படி வந்து சொஃபஸ்டிகேட்டட் யூசர்ஸ் எல்லாம் அந்த கொரி டூல்ஸை பயன்படுத்துகிறாங்க, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அட்மின் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறார். இது எல்லாமே டாப் லேயரில் வரும். இப்போ அடுத்த லேயர் வந்து கொரி ப்ராசஸர். சரி, the two important components of database architecture are query processor, storage manager. இது அடுத்த லேயரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு query processor பார்ப்போம். இவங்க தான் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. The interactive query processor help the database system to simplify and facilitate access to data. டேட்டாவை ஈஸியாக அக்சஸ் பண்ணணும்னா இந்த query processor தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. It consists of DDL interpreter, DML compiler, query evaluation engine. ஸோ DDLனா உங்களுக்கு தெரியும், DMLலாம் தெரியும்ல, முன்னாடி பார்த்தோம். ஸோ அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, இந்த கொரியை வந்து எவாலுவேட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ முதல்ல டிடிஎல் இன்டர்பிரேட்டரோட வேலை என்னன்னு பார்ப்போம். இவர் தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர். இவர் என்ன பண்ணுவார்னா இன்டர்பிரேட் த டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் டேட்டா டிக்ஷனரி. ஸோ டேட்டா டிக்ஷனரியில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்திக்கும், அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கும். டிஎம்எல் கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஒரு பிளான் போட்டு கொடுக்கும். அதாவது it translate the DML statements query languages into an evaluation plan. அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் கிரியேட் பண்ணும். This plan consists of instructions which query evaluation engine understand. ஸோ query evaluation engine இருக்கு இல்லையா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த DML வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும் கம்பைலர். இப்போ query evaluation engine என்ன பண்ணும்? அவங்க கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணும். It execute the low level instructions generated by the DML compiler. ஸோ நம்ம ஒரு கொரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இந்த கொரி எவல்யூஷன் இன்ஜின் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்லாம் வேணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸில் நடக்கும். இதுதான் இந்த கொரி எவல்யூஷன் இன்ஜின் தான் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கும், எடுத்துகிட்டு வந்து ரெடியாக ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு காட்டுறது. when a user issue a query, the passed query is present to the query optimizer, which uses information about how data is stored to produce an efficient execution plan for evaluating the query. ஸோ முதல்ல யூசர் என்ன பண்ணார், ஒரு கொரியை கொடுப்பாரு. இந்த கொரி ஆப்டிமைசர் தான் என்ன பண்ணுன்னா அதை யூஸ் பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி எப்படி வந்து ஈஸியாக வந்து அந்த கொரியை எவாலுவேட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேஜஸில் தான் நடக்கும். An execution plan is a blueprint for evaluating a query. ஸோ ஒரு கொரியை சால்வ் பண்ணுறதுக்கு போடுற பிளான் தான் வந்து எக்ஸிக்யூஷன் பிளான், ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இட் இஸ் எவாலுவேட்டட் பை கொரி எவல்யூஷன் இன்ஜின். இது எல்லாமே சால்வ் பண்ணுறது யார்? கொரி எவல்யூஷன் இன்ஜின் தான் சால்வ் பண்ணுறது. சரி, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் மேனேஜர். ஃபைனலாக கீழே இருக்கலையே பாட்டமில் ஸ்ட்ரக்சர். ஸ்டோரேஜ் மேனேஜர் இஸ் த காம்போனண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் சிஸ்டம் that provide interface between low level data stored in the database and the application programs and queries submitted to the system. ஸோ இங்கே 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் யார்? அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற லோ லெவல் டேட்டாஸு, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் கொரீஸு, இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ஷனில் இருக்கும், ஒரு லிங்க், ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஸ்டோரேஜ் மேனேஜரில். இந்த ஸ்டோரேஜ் மேனேஜரோட வேல்யூ என்னென்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, எடுத்துகிட்டு வர்றது, ரெட்ரீவ் பண்ணுறது,
இல்லை அப்டேட் பண்ணுறது டேட்டாபேஸ்க்குள்ளே, இது அவங்களுடைய வேலை. த ஸ்டோரேஜ் மேனேஜர் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட், இதில் 3 மேனேஜர் இருக்கார். ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர், இவர் என்ன பண்ணுவார்னா யூசரை வேலிடேட் பண்ணுவார். இவர் வந்து இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாமா. டெஸ்ட் ஃபார் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோல் நம்பர் போடுறோம், இந்த ரோல் நம்பர் இவருது தானான்னு செக் பண்ணிவிட்டு அக்சஸ் கொடுக்குதுலையே, அது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கிறது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜர் ensures that the database remains inconsistent despite of the system failure and concurrent transaction execution proceed without conflicting. இப்போ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் டேட்டாபேஸ் எப்பயுமே நார்மலாகவே இருக்கணும், அதில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாரி பார்த்துக்கணும். அதான் டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஃபைல் மேனேஜர் மேனேஜஸ் அலோகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஆன் டிஸ்க், ஸ்டோரேஜ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் டிஸ்க். ஸோ டேட்டாஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ்க்கு பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஃபைல் மேனேஜர் தான். பஃபர் மேனேஜர் மேனேஜஸ் த ஃபெச்சிங் ஆஃப் டேட்டா ஃப்ரம் டிஸ்க் ஸ்டோரேஜ் இன்டு மெயின் மெமரி. ஸோ அந்த ஸ்டோரேஜில் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அது தேவைக்கு ஏற்ப கொண்டு வரணும் மெயின் மெமரிக்கு யூஸிங்க்கு, அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பஃபர் மேனேஜர். ஸ்டோரேஜ் மேனேஜர் இம்ப்ளிமெண்ட் செவரல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். சரி, முதல்ல டேட்டா ஃபைல்ஸ், ஸோ இதை பயன்படுத்திக்கும். யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் டேட்டாபேஸ் இட் செல்ஃப். ஸோ டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த டேட்டா ஃபைல்ஸை பயன்படுத்துவோம். டேட்டா டிக்ஷனரி, இது எதுக்கு பயன்படுத்தோம்னா மெட்டா டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பர்டிகுலர்லி ஸ்கீமா ஆஃப் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, மார்க்ஸ், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் வருது இல்லை, அதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறது இந்த டேட்டா டிக்ஷனரியில். இண்டைசஸ் ஆர் யூஸ் டு ப்ரொவைட் ஃபாஸ்ட் access டு டேட்டா ஐட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த டேட்டாபேஸ். இப்போ டேட்டாபேஸில் 55வது ரோல் நம்பரோட ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வானா அந்த 55 தான் இண்டெக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி கொண்டு வரது தான் இந்த இண்டைசஸ். ஸோ ஃபாஸ்ட் ஆக்சஸ்க்காக. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.